நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நான் இனிமேல் தான் புதுசாக படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை நான் ஏற்கனவே 2-3 அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், ஆனால் அதில் என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதில் எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வெற்றி பெறுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. அதுக்கான டிப்ஸை தான் நான் 1 பை 1 சொல்ல போகிறேன். அதனால் நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டும் ஒரு பென்னும் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க ஸ்டெப்ஸை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு வரணும். அந்த கிளியாரிட்டி ஏன் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்ஸ்லேயே நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேயே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 போன்ற தேர்வுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பேங்கிங், ரயில்வே போன்ற பல தேர்வுகள் இருக்குது. அந்த தேர்வில் நீங்கள் எந்த தேர்வுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி முதல்ல உங்களுக்கு வரணும். அது வந்தால் தான் நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமை செலக்ட் பண்ணி அதில் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் ஓடி வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்க கால்ஃபர் பண்ண நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த எக்ஸாம்லேயும் வெற்றி பெறவே முடியாது. அதனால் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு வரணும். அந்த கிளியாரிட்டி உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதுக்கான சிலபஸை, அதாவது அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் பண்ணியோ வைக்கணும். சிலபஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லா எக்ஸாமுக்குமே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துருப்புச்சீட்டு அப்படின்னா அது சிலபஸ் தான். இதுதான் ஒரு மேப் மாதிரி. அதனால் உங்களுக்கு அந்த கிளியாரிட்டி வந்ததும் அடுத்ததாக நீங்கள் பண்ண வேண்டியது அந்த எக்ஸாமுக்கான சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் போட்டோ வச்சுக்கணும். அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சிலபஸில் உள்ள டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான சோர்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ண தொடங்கணும். இப்போ எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்குது, எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அதில் தமிழில் 100 மார்க் கேட்பாங்க. அந்த 100 மார்க்கை எங்கெங்கே படித்தா எதில் படித்தா வாங்கலாம் அப்படின்னா, தமிழில் 6 to 10th நியூ ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th சிறப்பு தமிழ்னு 2 புக்கு இருக்குது. அதை படித்தா இந்த 100 மார்க் தமிழில் வாங்கிடலாம். அதே மாதிரி ஜிகேயில் பார்த்தீங்கன்னா 6 to 10th நியூ புக்கு, அதுக்கப்புறம் 11th 12th சில டாபிக்ஸ் அதாவது பாலிட்டி, எக்கனாமி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதே மாதிரி சில டாபிக் கவர் ஆகும். அதை படித்தா நல்லா ஜிகேயில் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேரை பொறுத்தளவுக்கு ஒன்றுமே கிடையாது. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேரை நீங்கள் படிச்சுட்டு போனாலே போதும். ஏன்னா இப்போ ஜூலையில் வருது அப்படின்னா எக்ஸாம் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு போனால் போதும். நீங்கள் ஜிகேயும் கரண்ட் அஃபேரும் தான் வெளிலேருந்து படிக்க போகிறீங்க. மற்றது எல்லாமே ஸ்கூல் புக்கு பேஸ்டு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அதே மாதிரியான முதல்ல உங்களுக்கு வர வேண்டிய தாட் என்னென்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அதுக்கான சிலபஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நான் அந்த எக்ஸாமுக்கு சொன்ன மாதிரி இந்த சோர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ் படிக்க ஆரம்பிக்கிறது தான். அதுதான் கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தான் நம்ம கொண்டு வரணும். இந்த சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதோடு நம்ம வேலை முடிஞ்சிட்டா அப்படின்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இது வரைக்கும் நம்ம 20% வேலையை தான் முடிச்சிருக்கோம். இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதில் தான் நம்ம படிக்கணும், உட்காந்து படிக்கணும். படிப்பே வரலைனாலும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரு ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஷெடியூல் போட்டு அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கான ஷெடியூல் தான் போடணும். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு 10 மணி நேரத்துக்கான ஷெடியூலை போட்டு அதை படிக்காமல் போகிறதுக்கு நம்மளால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் தான் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரத்துக்கான ஷெடியூலை தான் நீங்கள் போடணும். அதே மாதிரி உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அந்த அளவுக்கான ஷெடியூலை போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்கள பார்த்துட்டு நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், 11 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக ஷெடியூல் போடாமல் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஷெடியூல் போடணும். அப்படி நீங்கள் ஷெடியூல் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, ரீடு அண்டு ரிவிஷன் அப்படின்னா படிக்கிறது மட்டும் இல்லாமல் படித்ததை உடனே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் எந்த அளவுக்கு படித்த உடனே ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் அப்படியே செட் ஆகி நிற்கும். அதனால் ரிவிஷன் என்பது மிக மிக முக்கியம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு. அப்போ தான் மெயினில் அப்படியே செட் ஆகி நிற்கும். அதனால் படித்த உடனே ரிவிஷன் பண்ணிடணும். உடனே ரிவிஷன் பண்ணிடணும். நீங்கள் இன்றைக்கி படிச்சுட்டு அடுத்த வாரம் ரிவிஷன் பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. படித்த டாப்பிக்கை படித்த உடனே ரிவிஷன் பண்ணிடணும். அதுதான் ரீடிங் அண்டு ரிவிஷன். இந்த ரீடிங் அண்டு ரிவிஷனுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மாதிரி தேர்வு, அதாவது மாடல் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். நிறையா தேர்வு எழுதி பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு தேர்வு எழுதி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபெயரும் இருக்காது,
நம்ம எக்ஸாம் ஹாலில் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகளையும் நம்ம வந்து தவிர்க்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணுற தவறு, இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதில் பண்ணுற தவறு போன்ற சின்ன சின்ன தவறுகளையும் நீங்கள் எக்ஸாம் எழுத வந்து அதை தவிர்க்க முடியும். ஏன்னா எக்ஸாம் எழுத நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா கற்றுப்பீங்க. அதனால் 100 டெஸ்ட்டு 200 டெஸ்ட்டு எழுதணுமா அப்படின்லாம் கேட்டால் இல்லை. ஒரு 10லேருந்து 20 டெஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு போனீங்க அப்படின்னா தேர்வுக்கு முன்னாடி எக்ஸாம் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அந்த 3 மணி நேரத்தை வந்து உங்களால் சரியாக யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் தேர்வு எழுதி பார்க்காம நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகிறப்ப அந்த 3 மணி நேரத்தை உங்களால் சரியாக யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் இங்கே வந்து படிச்சுட்டு போனாலும் சிலபஸை வந்து 100க்கு 100 நீங்கள் முடிச்சுட்டு போனாலும் நீங்கள் அந்த 3 மணி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல தான் மேட்ரே இருக்குது. நீங்கள் அந்த 3 மணி நேரத்தில் சரியாக பண்ணல, ஏதாச்சும் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நீங்கள் படித்ததும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன தான் நீங்கள் வந்து சிலபஸை முடித்தாலும் என்ன தான் படித்து ரிவிஷன் தான் இருந்தாலும் டெஸ்ட் எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து சிலபஸை வந்து 90% முடிச்சிட்டேன், 99% முடிச்சிட்டேன், ஆனால் வந்து என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்களால வந்து அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியாது. அதனால் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து அந்த 3 மணி நேரத்தை, அதாவது எக்ஸாம் நடக்கிற அந்த 3-3.5 மணி நேரத்தை உங்களால் கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால அடிக்கடி டெஸ்ட்டை போட்டு பாருங்கள். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமானது தொடர்ச்சியாக படிக்கிறது அப்படின்னா டெய்லியும் படிக்கிறது அப்படின்னு இல்லாமல், நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் எப்படி வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, அதே இது வந்து எக்ஸாம் வரைக்கும் அப்படியே அந்த மைண்ட் செட்லேயே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடையே படிக்க ஆரம்பிக்கணும். அதான் தொடர்ச்சியாக படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக படித்தா தான் உங்களுக்கான வெற்றி வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ச்சி இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான வெற்றி உங்களை விட்டு தள்ளி போகுது அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே, காம்படிட்டிவ் எக்ஸாம்னு இல்லை, உங்கள் லைஃப்னு எடுத்தாலுமே அது ஒரு விஷயத்த நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை தொடர்ச்சியாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதனால் தொடர்ச்சியாக படிக்கிற ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியாரிட்டி வேணும். அந்த கிளியாரிட்டி வந்ததுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிலபஸில் உள்ள டாபிக் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்து அந்த சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த சோர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஷெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ ஒன் டேக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஷெடியூலை போடணும். அப்படி ஷெடியூல் போட்டதுக்கு அப்புறமா ரீடிங் அண்டு ரிவிஷன். நீங்கள் படிக்கிறத உடனுக்குடனே ரிவிஷன் பண்ணிடணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மைண்டில் வந்து அப்படியே நிற்கும். அதனால் ரீடிங் அண்ட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரீடிங் அண்ட் ரிவிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது. எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய அந்த கேர்லெஸ் மிஸ்டேக், அந்த 1-2 மார்க் அந்த வந்து மிஸ் ஆகிற அந்த மார்க்கெல்லாம் வந்து கொண்டு வரும். இது வந்து கட் ஆஃபில் வந்து பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் தொடர்ச்சியாக படிக்கிறது. நீங்கள் எப்படி வந்து நாள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தேர்வு அன்னைக்கு வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ட் லெவலோட அப்படியே தொடர்ச்சியாக படிக்கணும். இதுதான் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே, அதாவது இப்போ புதுசாக நான் படிக்க வரேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 2025 நடக்க இருக்கும் அந்த குரூப் 4ல் வந்து நீங்கள் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கலாம். ஏற்கனவே நம்ம ஹீரோ டிஎன்பிசி சேனலில் கிளாஸஸ் அப்புறம் வீடியோஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. அதை இன்னும் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறுங்க. இதே மாதிரி போட்டித் தேர்வுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.